இறக்கி விட்டான். என்னப்பா பெருமானே, சுக்ரீவன் எனக்கு ராஜாவா இருக்கலாம், நீர் லோகத்துக்கே ராஜா, உம்மை அவன்தான் வந்து பார்க்கணும், நீர் அவனிடத்துக்கு வரப்படாது அப்படின்னு இவனை விட்டு சுக்ரீவன் கிட்ட போனா, சுக்ரீவா அவர்களை வாணி ஏவலின் வந்தவர்கள் என்று கருதற்க வரலாறு தெரியுமா? மாயமான் ஆயினார்க்கு மாயமான் ஆயினார், மாயமான் ஆயினார்க்கு மாயமான் ஆயினார் வந்தார்னா புரியலையா? மாயமான் ஆயினார்க்கு மாயமான் ஆயினார். மாயமான் ஆனவனாரு? நேற்றுக்கு ஐயா சொன்னேன், காது கொஞ்சம் கேட்காது, பெருசா சொன்ன. மாயமானான மாரீச்சனுக்கு மாயமான் பெரும் யமன். யமன் யமான் ஆகுமான்னா நீட்டு வழி நீட்டல், குறுக்கு வழி குறுக்கல் என்ற தொல்காப்பியம் பார்த்திருந்தால் புரியும். விடுமின் என்ற ஆழ்வார் வீடுமின் என்று நீட்டினாரே, அதான் நீட்டு வழி நீட்டல், குறுக்கு வழி குறுக்கல். வந்திருக்கார், போய் பாருன்னா. சுக்ரீவன் வரான், பெருமானை பார்க்கிறான். எப்படி பார்த்தான்? கண்டனன் என்பமன்னோ கதிரவன் சிறுவன் காமர் குண்டலம் துறந்த கோலவதனமும் குளிர்க்கும் கண்ணும் புண்டரீகங்கள் பூத்து புயல் தழி பொலிந்த திங்கள் மண்டலம் உதயம் செய்த மரகத கிரியன் நானை. அருமையான பாட்டுகள். நான் என்ன பண்ணுவேன்? செங்கமல மலர்கள் பூக்கப் பெற்று, காளமேகம் தழுவப் பெற்று, சந்திரமண்டலம் உதயம் செய்த மரகத மலை போன்ற பெருமானை கண்டான். இவன் பார்க்கிற போது பெருமான் அப்படி இருந்தான். கமலங்கள் எம்பெருமானுடைய அவயவங்கள், காளமேகம் எம்பெருமானுடைய கூந்தல், சந்திரமண்டலம் எம்பெருமானுடைய திருமுகம், மரகத மலை எம்பெருமானுடைய திருமேனி. நினைக்கிறான், சிருஷ்டி காலத்தின் ஆரம்பத்திலே பிரம்மா படைக்க தொடங்கினானே, அன்றிலிருந்து போன நிமிஷம் வரையிலும் எவ்வளவு உயிர்கள் படைக்கப்பட்டனவோ அத்தனை உயிர்கள் செய்த புண்ணியங்களும் ஒன்றாக திரண்டு இரண்டு உருவம் பெற்று வந்தனவோ. எல்லாருடைய புண்ணியம் தான் ராமலட்சுமணாலா வந்திருக்குன்னா. அப்புறம் தேரினன் அமரர்க்கெல்லாம் தேவரான் தேவர் என்றே மாறி பிறப்பில் வந்தார் மானுடராகி மன்னாறுகொள் ஜடிலத்தானும் அயனும் என்ற அயனும் என்று இவர்களாதி வேறுள குழுவையெல்லாம் மானுடம் வென்றதம்மா. கம்பசூத்திரம்னு சொல்றாளே, அதுல இது ஒண்ணு என்ன நினைக்கிறான்? ராமலட்சுமணர்கள் சுபலட்சணங்கள் ஒன்றாலும் குறைவில்லாதவர்களாக இருந்தபடியினால் சுக்ரீவன் இவர்களை புருஷோத்தமனுடைய அவதாரம் என்றே தீர்மானிக்கிறான். தேவர்களுக்கு முதல்வனான திருமாலே மானிடனாக விரும்பி வந்து பிறந்திட்டபடியினால் இந்த மானுட வர்க்கம் தெய்வ பிறவியினும் சிறந்து விட்டதுன்னா. பகவானே மனுஷ ஜென்மா விரும்பினான்னா தேவனா இருந்தவன் மனுஷனா பிறக்கணும்னா அப்ப தேவ பிறவி அழுத்து போய்தான மனுஷனா வந்திருக்கான். அதனால தெய்வ பிறவியிலும் மானுடம் வென்று விட்டது. ஏற்கனவே மீனமாய், ஆமையாய், பன்றியாய், நரசிங்கமாய் அவதாரங்கள் செய்து விட்டபடியினால் இந்த பிறப்பில் மானுடராகி வந்தார். சுக்ரீவன் வந்தான். தேவரை பத்தி அனுமான் சொன்ன, குரங்கான என்னோடு நட்பை நீர் விரும்புவது எனக்கு பெருமை. நான் என் ஜென்மத்தில் அடைந்த உயர்ந்த லாபமும் இதுவே. இஃப் யூ வாண்ட் மை ஃப்ரெண்ட்ஷிப், என்னுடைய நட்பை நீர் விரும்புவீரானால் உம்ம கையை நீட்டும்மா, குலுக்கிறதுக்கு ஷேக்கம். நமஸ்காரம் பண்ணக்கூடாதா? இந்த ஷேக்கம் பண்றதுக்கு பாருங்க, இது யூரோப்ல இருந்து இங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ராமாயணத்திலேயே இருந்திருக்கு. ஆனா குரங்குகள் வழக்கமாக இருந்தது. பழந்தமிழ் இலக்கியங்களை பார்த்தால்
ஒரு அந்தணர் புலவர் சேரனுடைய அரண்மனைக்கு வருகிறார். சேரமாமன்னன் புலவர் பெருமானை கண்டவுடனே அரியணையினின்றும் இறங்கி எதிர்ந்து சென்று அவர் கையை குலுக்கி வரவேற்கிறார். அப்புறம் கேட்கிறான், புலவர் பெருமானே, என்னுடைய கை கரடு முரடாக இருக்கிறது, உம்முடைய கை வெண்ணெய் போல் மழுமழுப்பாக இருக்கிறதே, காரணம் என்னன்னு கேட்டான். நீ வாளும் வேலும் வில்லும் ஏந்தியபடியால் உன் கை காய்த்து விட்டது. நாங்கள் பருப்பொடு மீனை உண்டு, வேறு வேலை இல்லாமல் எழுத்தாணி உண்டு ஓலைச்சுவடியிலே எழுதுகிறவர்கள். அது ஜெரிக்காமல் வயிற்றை தடவி தடவி கை வழுக்கலாயிற்று. சங்க இலக்கியங்கள்ல நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். கை கொடுக்கிறான். அந்த சமயத்தில் அனுமான் ஓடி வந்தா 2 கைக்கும் கீழே நெருப்பை உண்டாக்கினான். அக்னி சாட்சியா நடக்கணும், இல்லைன்னா அது பொய்த்து போகும்னு அப்படி நட்பாயிற்று. இப்ப ராமன் சொல்றான், பா சுக்ரீவா, விண்ணிலோ மண்ணிலோ உன்னை பகைத்தவர்கள் எனக்கு பகைவர்கள். துஷ்டர்களாக இருந்தாலும் உன் உறவினர்கள் என் உறவினர்கள். இனி உனக்கும் எனக்கும் இன்ப துன்பம் வெவ்வேறானவை அல்ல. உன் இன்பமே எனக்கு துன்பம், உன் துன்பமே எனக்கு இன்பம். இதான் இப்ப இருக்கிறவா. உன் இன்பமே எனக்கு துன்பம், உன் துன்பமே எனக்கு இன்பம். உன் துன்பமே எனக்கு துன்பம், உன் இன்பமே எனக்கு இன்பம் அப்படின்னு சேர்றாள். அப்புறம் பெருமானை தான் வாழ்கின்ற குகைக்கு அழைத்து செல்கிறான். அங்க போய் ஒரு சால விருட்சத்தினுடைய கிளைய பறிச்சு போட்டு, ஆமா டேக் யுவர் சீட், பெருமாளுக்கு ஆசனம் கொடுத்தான். இளைய பெருமாளுக்கு ஆசனம் கொடுக்கல. ராமனும் அரசன், நானும் அரசன். நான் இந்த லட்சுமணனுக்கு ஆசனம் அளித்தால் என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன இருக்கு அப்படின்னு ஆசனம் போடல. இவன் நினைவை அறிந்து விட்டான் இலக்குவன். கோபம். அனுமான் பார்த்தான், ஓடினான் மலைய பருவத்துக்கு, சந்தான மரத்தை தூக்கின்னு வந்தான், போட்டான், எழுதுக்கான். பெருமாளுக்கு சால மரம், இளைய பெருமாளுக்கு சந்தன மரம். ஏன் தெரியுமா? நல்ல பாம்பு இருக்கு, அதுக்கு கோபம் ரொம்ப வந்துடுத்துன்னா சந்தன மரத்தை சுத்தின்றதுன்னா கோபம் தெளிஞ்சிடும். வந்திருக்கிறது பாம்புன்னு அனுமனுக்கு தெரியும். அந்த கோபம் ஆறுவதற்காக சந்தன காஷ்டத்தை கொண்டு வந்து இடுகிறார். என்ன கூர்ந்த மதி! வாலியை வெல்லும் மதி வல்லீர்னு கம்பன் பின்னால சொல்ல போறான். அதுக்கப்புறம் பெருமாளே, என் அமைச்சன் சொன்னான், உன்னுடைய மனைவியை யாரோ அரக்கன் பறித்து கொண்டு போய்விட்டதாக. பெருமானே, சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் 4-5 பேர் இம்மலையடிவாரத்திலே அமர்ந்திருந்த பொழுது ஒரு அரக்கன் ஒரு பெண்ணை வவ்விக்கொண்டு போனான். அப்பொழுது அவள் சில ஆபரணங்களை எறிந்தாள். அவைகளை வைத்திருக்கிறேன், கொண்டு வர சொல்கிறேன். உன் மனைவியினுடையதுதானா என்று கண்டறிந்து சொன்னால் அவளை தேடுவதற்கு வசதியாக இருக்கும். கொண்டு வாங்க. ஆபரணத்தை கொண்டு வந்தா அதை பார்த்தோன்னே அழறா ராமன். கண்ணில் கண்ணீர் வந்தா எப்படி ஆபரணத்தை பார்க்க முடியும்? லட்சுமணா, என்னால பார்க்க முடியலையே, நீ பார்த்து உன் மதனியினுடையதானான்னு சொல்லுவோம். லட்சுமணன் பார்த்தான். நாகம் ஜானாமி கேயூரே, நாகம் ஜானாமி குண்டலே, நூபுரே த்வனு ஜானாமி நித்யம் பாதாபி வந்தனாது. அண்ணா, இந்த கைவளை, இந்த கழுத்து அணி, இந்த தோல் அணி, இதெல்லாம் சீதையினுடையதுதானான்னு எனக்கு தெரியாது. ஆனா உறுதியா சொல்றேன், இந்த கால் சிலம்புகள் அண்ணியினுடையது சார். மேலுள்ள ஆபரணங்களை அறியாத நீ திருவடி அணிகலனை எப்படி அறிந்தாய்? நான் அண்ணா,
என் மதனியாரை நான் இன்னும் நிமிர்ந்து பார்த்தறியேன். தினம் தினம் அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கும் பொழுது இவைகளை கண்டிருக்கிறேன். இவனை பார்த்து தாயா அந்த சீத்தை அவளை அவசரப்பட்டு பேசினா. பொம்மை நாட்டி பேச்சு ஆத்திரத்தில் அள்ளி கொட்டிவிட்டா மறுபடியும் வர முடியுமா? பேசுக. அடுத்தவன் மனத்தில் தெளிவு ஏற்படும்படி பேசுக. புன்னகையோடு பேசுக. அறிவுறுத்துவதாக பேசுக. அதான் பேச்சு. இருக்கட்டும், நமக்கு என்னதுக்கு? ராமா, நீ இங்கேயே இரு. நாங்கள் சென்று அந்த தேவியை தேடி அவளை கொண்டு போனவனுடைய தலையை திருகி உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அப்புறம் ராமன், சுக்ரீவா, என் சமாச்சாரம் பின்னால பார்த்துக்கலாம். இந்த வாலி எப்பேற்பட்டவன் கேட்டோன்னு வாலியை பத்தி பிரமாதமா சொல்றான். பாரிடந்த வெம்பன்றி பண்டை நாள் நீர் கிடந்த பேர் ஆமை நேருவான். பூமியை இடந்து எயிற்றிலே கொண்டு வந்த சீவராகம், மந்தரமலையை தாங்கி நின்ற கூர்மம் ஆமை, அந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு வாலின்னா. மார்பிடந்த மால் என்னினும் இரண்யகசிபுவினுடைய மார்பை நகங்களாலே பிளந்தானே அந்த நரசிங்கம் கூட வாலியினுடைய மார்பை பிளக்க முடியாது. அவ்வளவு மாவீரன். அவனுக்கு இந்திரன் தந்த மாலை ஒன்று உண்டு. யாராவது எதிர்த்து வந்தால் அவர்கள் பெற்ற வரங்களும் பலமும் பாதி வாலிக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கும் வாலிக்கும் பகை வந்த காரணம் என்னன்னா, துந்துபின்னு ஒரு அசுரன், அவனை வாலி கொன்று விட்டான். அவனுடைய மகனான மாயாவி என்பவன் வாலியை போர்க்கடைத்தான். ஓராண்டு காலம் வாலிக்கும் மாயாவிக்கும் பெரும் போர் நிகழ்ந்தது. மாயாவி சோர்ந்து விட்டான். இனி வாலியோடு நின்றால் நம் உயிரே போய்விடும் என்று அஞ்சு ஓடினான். ஓடினவன் அவனை விடக்கூடாதுன்னு வாலியும் துரத்தி சென்றார். என் அண்ணனுக்கு துணையாக நானும் ஓடினேன். மாயாவி ஒரு குகையிலே நுழைந்தான். சுக்ரீவா, குகை வாயிலே நின்று அரக்கனை கொன்று விட்டு வருகிறேன், பிறகு அரண்மனை திரும்பலாம்னு என் தமையனார் சொல்லிவிட்டு உள்ளே போனார். நீண்ட நாட்களான பிறகு ஒரு நாள் குகையிலிருந்து ரத்த ஆறு பெருகி வெளியே வர ஆரம்பித்தது. ஐயோ, மாயம் வல்ல அசுரன் என் அண்ணனை கொன்று விட்டான் என்று அவசரப்பட்டு கருதினேன். அதனால் மாயாவியும் வெளியில் வர முடியாமல் சாகட்டும் என்று ஒரு மலையை தூக்கி குகை வாயிலை அடைத்துவிட்டு கிட்கிந்தைக்கு திரும்பினேன். எவ்வளவோ மறுத்தும் கேட்காமல் அமைச்சர்கள் என் தலையிலே முடியை வைத்து விட்டார்கள். நான் அரசனாக சில காலம் இருந்தேன். வாலி வந்து விட்டார். உடனே, அண்ணா, தவறு என்னுடையதல்ல, தவறாக இருந்தாலும் தேவரீர் மன்னித்தருள வேண்டும் அவர் திருவடிகளிலே சரணாகதி பண்ணினேன். சரணாகதி பண்ணின பிறகும் என்னை மன்னிக்காமல் என் மனைவி, சொத்து, சுகம் எல்லாவற்றையும் பிடுங்கிக் கொண்டு என்னை ஓட ஓட விரட்டினார். ஐயனே, மதங்கமா முனிவன் வாழ்ந்த மலை மீது வாலி துந்துபியினுடைய சரீரத்தை எரிந்ததால் வாலியோ வாலியை சார்ந்தவர்களோ இம்மலை மீது கால் வைத்தால் அவர்கள் தலை 100 சிதறக்கடவுதுன்னு சாபமிட்டு விட்டாரான். அப்படின்னால இந்த மலை மேல வாலி வரமாட்டான்னு பயந்துண்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதான் என் கதைன்னு. கவலைப்படாதே சுக்ரீவா, அடித்து தருகிறேன். ஆமா, ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க முடியுமான்னு. என்ன, ஹனுமனோட தனியா கொஞ்சம் பேச வேண்டியிருக்கணும். சுக்ரீவன் பேசுறதுக்கு முன்னாடியே ஹனுமான் சொல்றான், வாலியை கொல்ல ராமனுக்கு வல்லமை உண்டா இல்லையா என்ற ஐயம் உனக்கு ஐயனே, அதுதானே? ஆமா ஆமா. அட பைத்தியக்காரா, துந்துபியினுடைய காயம் இன்னும் கிடக்கிறது. அதை 100 விற்கடை தூரத்துக்கு ராமனை எரிய சொல்.
அதுலேயும் சந்தேகம் தீரலன்னா அதோ 7 மரங்கள் நிற்கின்றனவே வளைந்து வளைந்து, அந்த மரங்களை ஒரு அம்பினால் தொலை போடும்படி சொல். ஏன் மரத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இவன் ஆறு புள்ள வாலி, இந்திரன் புள்ள. இந்திரன் வாலியை ஒரு சமயம் சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போயிருந்தான். அங்கேருந்து விடை பெற்று வரும்பொழுது தன் மகனுக்கு சொர்க்கத்தில் பழுத்த 7 கனிகளை தந்தான். வாலி பரம சிவபக்தன், பரமசிவபக்தன். வாலி பரம சிவபக்தன், பரமசிவபக்தன். அவனுக்கு பூஜை பண்ணாமல் உண்ணக்கூடாதுன்னு கனிகளை கொண்டு வந்து பம்பை ஏரியின் கரையிலே வைத்துவிட்டு குளித்தான். இவன் குளிக்கும் பொழுது அந்த பக்கமாக வந்த ஒரு மலைப்பாம்பு 7 கனிகளையும் விழுங்கி விட்டது. என் தந்தையார் அன்புடன் எனக்கு உணவாக தந்த கனிகளை உண்ட பாம்பே, உன் உடல் மீது 7 மரங்கள் முளைக்க கடவுதுன்னு வாலி சபிச்சான். இந்த மலைப்பாம்பு அறியாமல் தெரியாமல் செய்துவிட்ட பிழைக்கு இவ்வளவு பெரிய சாபமா? என் மீது முளைக்கின்ற 7 மரங்களை எந்த வீரன் ஒரு அம்பினால் தொலையிடுகிறானோ அவன் உன் உயிர்க்கு யமனாவான் பிரதிசாபம் தந்தது. அதனால இது அங்க கோக்கறான் திருவடி. இன்னொன்னு உண்டு. எங்க அப்பா வாயு பகவான் ஒரு நாள் என்ன கூட்டார். அனுமனே, ஒரு புள்ளேங்கிற வாரு தெரியுமா? அப்பனை நல்ல கதிக்கு கொண்டு போய் செலுத்துகிறவன் தான் புள்ளை. நீ என் புள்ளை, நான் நல்ல கதிக்கு போகணும், அதை நீ செய்வியா? செய்யணேப்பா. என்ன செய்யணும்? திருமாலுக்கு பணிவிடை செய்யணும். ஒருத்தன் பணிவிடை பண்ணா இந்த ஜென்மத்தில் வரவாள்லாம் நல்ல கதிக்கு போவா. திருமாலுக்கு பணிவிடை செய்கிறேன், இன்னான் தான் திருமால் என்பதை நான் எப்படி உணர்வதுன்னு கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொன்னார், எவனை முதலில் பார்க்கும் பொழுது உன்னுடைய மனம் அன்பினால் உருகுகிறதோ அவனே திருமால் என்று தீர்மானின்னு சொன்னா, நீ அனுப்பி நாம் போன போது என்பு எனக்கு உருகுகின்றது, இவர்கின்றது அளவில் காதல், அன்பினுக்கு அவதி இல்லைங்கிற நிலை அடைந்தேன். ஆகையாலே செய்ய சொல்லுவோம். ஆமா, உன்னை சோதிக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். வாலியினுடைய பலத்தை உணர்ந்தவனானபடினாலே அச்சம். இந்த துந்துமையினுடைய உடலை ராமன் கால் நுனி விரலால 200 விற்கடை தூரம் எழுந்தான். தீர்ந்ததா சந்தேகம்னா? இல்ல ராமா, எங்க அண்ணன் கொன்னு போட்ட போது நிணம் ரத்தம் சதை இதோட கனமா இருந்தான், வாடி சருகா இருக்கான். இது என்ன பண்ணுங்கிற? 7 மரங்களை ஒரு அம்பினால் எய்ய வேண்டும்னா பெருமாள் அம்ப தொடுத்தார். இந்த 7ங்கிற நம்பர்ல என்னென்ன இருக்கோ அத்தனை நடுங்கிறது. ராமபாணம் 7 என்ற எண்ணுக்கு இலக்காகுமோ? 6 7 வேலையும் உலகமேல் உயர்ந்தன 7ம் 7 குன்றமும் இருடிகள் 7வரும் புறவி 7 மங்கையர் 7வரும் நடுங்கின என்ப 7 பெற்றதோ இக்கணைக்கு இலக்கம் என்று எண்ணி. 7 கடல், உப்பு கடல், இது தாண்டினா கருப்பஞ்சாற்று கடல், அதுக்கு அந்தாண்ட தேன் கடல், அதுக்கு அப்பால் நெய்க்கடல், அதற்கு அப்பால் தயிர்கடல், அதுக்கு அப்பால் பார்க்கடல், அதுக்கு அப்பால் ஆவரண ஜலம், நன்னீர் கடல்னு 7 கடல். கருப்பஞ்சாற்று கடல்னா ஈயான முக்கியம். தேன் கடல்னா அங்க என்ன இருக்கு? தேன் போன்ற சுவையுடைய நீர், கரும்பு சாறு போன்ற சுவையுடைய நீர். இந்த 7 கடல், சப்த சமுத்திரங்கள். மேல் உலகங்கள் 7. பூஹு புவஹ சுஹஹ சுவஹ, எங்கேயோ கேட்டாப்புல இருக்குல்ல. ஜனஹ மகஹ தபஹ சத்தியம் என்று 7 லோகம். 7 ரிஷிகள், அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காஷ்யபர், ஆங்கிரா
யுகத்துக்கு தக்க மாதிரி ரிஷிகள் மாறுவா. எல்லா பதவிகள் தான் அதெல்லாம். இந்திரன்னா இப்ப இருக்கிற இந்திரன் யாரோ, எத்தனையோ இந்திரன் கூட்டான், பதவி தாண்டி போச்சு. நம்ம கூட அஸ்வமேத யாகம்னா இந்திர பதவி, கொஞ்சம் கூட காலம் இருக்கலாம். இங்க விட அங்க, இங்க சாதாரணம்னா அங்க ரொம்ப ஊர்வசி, இவ்வளவுதான். இங்கேயும் அதான் அங்கேயும் அதான், கொஞ்சம் ஹை கிளாஸ், அவ்வளவுதான். இந்த சனியனுக்காக தபஸ் வர பண்ணணுமா, யாகம் வர பண்ணணுமா? திரும்பி வாரா உலகு புகுவதல்லவா பிறந்தவர் கடமை. அது எப்படி இருக்கட்டும். 7 குலாச்சலங்கள், மலைகள், கைலாசம், ஹிமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஹேமகூட்டம், நீலகிரி. இந்த நீலகிரி இல்லை, சூரியனுடைய தேர்ல பூட்டப்பட்ட குதிரைகள் எத்தனை தெரியுமா? 7. அந்த 7 தான் வியாகரண சாஸ்திரத்துக்கு, சந்தஸுக்கு முக்கியம். காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிருகதி, பங்கிஹி என்று 7 மங்கையர், பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, நாராயணி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி. இவெல்லாம் நடுங்கின்னு இருக்கா. பெருமாள் அம்பை எய்தார், மரத்தை துளைத்து கொண்டு போயிற்று. சுக்ரீவா, வாலி இருக்கும் இடம் போகலாமான்னா, போகலாமா வந்தார்கள். கிஷ்கிந்தை நெருங்கும் பொழுது ராமனும் லட்சுமணனும் ஒரு மரத்தின் மறைவில் நின்றார்கள். மரத்து மறைவிலேயே நிக்கலைங்கிறான். இல்லை, நின்னா. சுக்ரீவா, நீ போய் உங்க அண்ணனை யுத்தத்துக்கு கூப்பிடுங்க. பெருமாளே, நீர் ஏதோ கொல்றேன்னு சொல்லிவிட்டு கவலைப்படாத போ. போனா அண்ணனை கூப்பிட்டான். அண்ணன் வந்தான், சமிருத்தியா வாங்குறான். சுக்ரீவன் வாலியை சுக்ரீவனும் சண்டை போன்று ராமன் லட்சுமணன் கிட்ட சொல்றான், பசிய லட்சுமண சௌமித்ரே பிராத்ருணாம் ராஜ்ய காரணாத்து. நிலைக்காத இந்த ராஜ்யத்துக்காக அண்ணன் தம்பிகள் எப்படி அடிச்சுக்கிறாள் பத்தியா? இவன் மாதிரி எல்லாருமே இருப்பாளா? தம்பி, இந்த அரசியல்ங்கிறது இருக்கு பத்தியா, அரச பதவிங்கிறது இருக்கு பத்தியா, அது மகா வியாதி, பெரும் நோய். அதுக்கு சிகிச்சையே கிடையாது. அந்த பேராசை அழியவே அழியாது. எது அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே. சுக்ரீவன் செக்கையா அடி வாங்கிட்டு வந்து பெருமாள்கிட்ட அழுதான். ராமா, உன்னால முடியாதுன்னு அப்பவே சொல்லிருக்கலாம். எனக்கு ராஜ்யமும் வேண்டாம், தேவையான நான் பாட்டுக்கு இருந்திருப்பேன். எதிரிய வரவழைச்சு அடிக்க வச்சு நல்லா நிம்மதியா பார்த்துட்டு இருந்தியான்னு. சுக்ரீவா, கோவிச்சுக்காதரா, நீயும் வாலியும் நடை, உடை, பாவனை, உடல் அமைப்பு எல்லாவற்றாலும் ஒன்றே போல் இருந்த காரணத்தால் 6 வாலி 6 சுக்ரீவன் தெரியல. நான் பாட்டுக்கு அம்பு அடிச்சு சரணாகதனான ஒன்றை கொண்டுட்டேன்னா மகாபாபம் அல்லவா? லட்சுமணா, காட்டு பூக்களால் ஒரு மாலை கட்டி சுக்ரீவன் கழுத்திலே விடுன்னா. எதுக்கு மாலை? தோத்ததுக்கான, இல்லை நீ ஜெயிக்கிறதுக்குன்னா. அப்ப மறுபடியும் போருக்கு போகணுமான்னு. ஆமான்னா. எதுக்காக தெரியுமா இந்த அடி? இளைய பெருமாளுக்கு ஆசனம் போடாத கர்வப்பட்டானே, அந்த பாகவதாபச்சாரம் அவன் கை மாலையாலேயே தீரணும்னு தீர்மானிச்சான் பெருமான். அதான் விஷயம். ஒன்னொன்னுலயும் சூட்சம் இருக்கு. மாலை கட்டி விட்டான். போனா மறுபடியும் கூட்டான். வாலி கிளம்பினான். அவன் மனைவி தாரை அவ சொல்றா, சுவாமி, காட்டாற்றிலே வெள்ளம் வருவது போல் உம் மனத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கோபத்தை உதரும். இரவு வைத்துக் கொண்ட பூவை காலையிலே பெண்கள் கழற்றி வீசுவது போல உம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற சினத்தை கழற்றி வீசிவிடும். இப்பொழுதுதான் உம்மிடம் அடிபட்டு கொண்டு ஓடினான். அவன் மறுபடியும் வந்து உம்மை போருக்கு அழைக்கிறான் என்றால் ஏதோ ஒரு துணை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று உமக்கு புரியவில்லையா? இப்படி புத்திசாலியான பொண்டாட்டியா இருந்தா அவன் பேச்ச கேட்கணும். பொண்டாட்டி பேச்ச கேட்காததுனாலே
வாலி செத்தான், ராவணன் செத்தான். பொண்டாட்டி பேச்ச காக்கிறதுனாலே அவ்வளவுதான். full of the blanks. சுவாமி, ஒற்றர்கள் மூலமாக நானும் அறிந்தேன். அந்த சுக்ரீவனுக்கு துணையாக இருவர் வந்திருக்கிறார்கள். அயோத்தியாதிபதியான தசரதனுடைய மக்கள். அந்த ராமன் ஆறுன்னு கேட்டா இதுவரைக்கும் தார பார்த்ததே இல்லை. சொல்றா, என்ன சொல்றா? நிவாச விருட்சகாசாதூனாம் ஆபன்னானாம் பராகதிஹி ஆர்த்தானாம் சம்சயச்சைவ யசசச்சைக வாஜனம். சாதுக்களுக்கு நிழல் தருகிற மரம் ராமன். பகவான மரம்னு சொல்லலாமான்னா விருட்ச இவ ஸ்தப்தோ திவிதிஷ்டதேகா என்று வேதபுருஷனும் சொன்னான். பகவானே, வாசுதேவ தருச்சாயா நாதிசீதா நகர்மதா நரகாங்கார சமனி சா கிமர்த்தம் நசேவியதே என்று ரிஷி காட்டான். கவனிங்க, நல்ல முதுவேனில் பருவம், காலை கீழே வைக்க முடியல, கொதிக்குது. ஒரு மைல் இந்த வெயில்ல நடந்து மணல் பாங்கான இடத்துல நடந்து வந்திருக்கான். எங்கேயாவது கொஞ்சம் நிழல் இருக்காதா நீ பார்க்கறான். ஒரு இடம், ஒரு மல்கோவா மாமரம், அப்பாடா நிழல்ல வந்து உட்காண்டான். மனிதனுக்கு துளி சுகம் வந்தா மேல மேல எதிர்பார்ப்பான். மாமா, இந்த திண்ணை காலியா தானே இருக்கு, ராத்திரி நான் படுத்துட்டு போட்டுமா? தாராளமா படுத்துக்கோப்பா. மாமா, என்னை கட்டில படுத்து தான் பழக்கம். ஒரு கைது கட்டில கொடுப்பான். ஏதானு விரிச்சுக்கு ஏதானு இருக்குமா? தலை கட்ட உறுத்துறதே தலை காடி இருக்குமா? ராத்திரியெல்லாம் பால் சாப்பிட்டு தான் பழக்கம். அப்புறம் என்னென்னவோ கேட்பான். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா? மனிதன் ஒரு சின்ன ஆசை நிறைவேறினால் மேலும் மேலும் மனோரதம் பண்ணுவான். மாமரத்தடிக்கு வந்தான், களைப்பு தேங்கிட்டு பசி வந்தது. நிமிர்ந்து பார்த்தா இவ்வளவு பெரிய மல்கோவா பழம். இவன் கஷ்டப்படாத அதுவே விழுந்தது. சாப்பிட்டான். பசி ஆறினோன்னு தூக்கம் வந்தது. இந்த மரத்தும் வேர்லயே தலை வச்சுட்டு நிம்மதியா தூங்கினான். ஒரு 2 hours தூங்கி விழிச்சா தெளிவு வந்துடுச்சு. எப்பவுமே தூங்கி எழுந்திருந்தான்னாலே தெளிவு வரும், சந்தேகமே இல்லை. நீங்க கதையிலேருந்து போச்சே எவ்வளவு தெளிவா போறேன். அப்ப 2 மணி நேரம் என்ன பண்றீங்க சொல்றேன். தெளிவா பார்த்தான். இது நடுக்காடு, இந்த மரம் தனியா வளர்ந்துருக்கு. கேட்கிறவா இல்லை, வெட்டினா எத்தனை டன் தரும், எவ்வளவு காசு தருங்கிறான். தன்னை வெட்ட நினைப்பவனுக்கும் நிழல் தந்து பழம் தந்து உபசரிப்பதாக மரம் இருப்பது போல தன்னை வைதவர்களான சிசுபாலாதிகளுக்கும் மோட்சத்தை தருகிற பெருமானானபடியினாலே இந்த எம்பெருமானை நிவாச விருட்ச சாதுனாம். ஆபத்து அடைந்தவர்களுக்கு புகலிடம். ஆர்த்தானாம் ஆர்த்திஹந்தார், பீதானாம் பீதிநாசனம், துஷதாம் காலதண்டம் தம் ராமச்சந்திரம் நமாம்யகம். ஆகையினாலே சுவாமி, அந்த ராமனோடு உமக்கு விரோதம் வேண்டாம். நீர் செய்ய வேண்டியது சுக்ரீவனை அழைச்சின்னு வந்து யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வையும் நாள். என்னை ஒருவன் போருக்கு அழைத்து நான் போகாமல் இருந்தால் என்னுடைய வீரம் பழுதாகும் அப்படின்னு நான் வாலி கிளம்பி வந்துட்டான். 2 பேருக்கும் சண்டை நடக்கிறது. அப்ப லட்சுமண ராமனை பார்த்து சொல்றான், அண்ணா, இந்த சுக்ரீவன தேவர் நம்புறது எனக்கு பிடிக்கல. ஏடா பண்ணா, தர்ம மார்க்கம் கேடும்படியாக நம்ப முடியாத காரியங்களை செய்பவர்களை நம்புவது அரசர்க்கு அழகவல்ல. சொந்த அண்ணன் வாலி, நாம இன்னைக்கு வந்திருக்கோம், நாம யாருன்னே தெரியாது.
நம்ம கிட்ட சொந்த அண்ணனையே காட்டி கொடுக்க துணிஞ்ச சுக்ரீவன் நாளைக்கு ராவண ஆசை காட்டினான்னா நம்ம காட்டி கொடுக்க மாட்டான்னு என்ன நம்பி இன்னொரு உறுதி. உடனே ராமன் சிரிச்சான், லட்சுமணா எல்லாரும் பரதன் ஆயிடுவாடா, அத்தா இதுகாயனாரி என் கூறுவான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலானே, எத்தாயர் வயிற்றிலும் பின் பிறந்தார்கள் எல்லாரும் ஒத்தால் பரதன் பெரிது உத்தமனாதலுண்டோ. எல்லாரும் பரதன மாதிரியே அண்ணன் கிட்ட பவ்யத்தோட அன்போட நடக்கிறவாள் நினைச்சியாடா. இந்த மாதிரி அண்ணனை காட்டி கொடுக்கிற 2 பேர் இருந்தா தாண்டா பரதன் பெருமை வெளியாகும். அப்புறம் சொன்னா, தம்பி நமக்கு அரசியல் கூட்டணின்னு வரபோது அந்த கூட்டணியை சேர்ந்தவன் ஒழுக்கமுடையவனான்னு பார்க்கப்படாதா. அப்படி பார்த்தா நமக்கு நண்பனே கிடைக்க மாட்டான்டா. உலகத்துல ஒழுக்கம் உள்ளவர்கள் சிலர், ஒழுக்கமற்றவர்களே பலர். அந்த குற்றத்தை நாம் நீக்கி அந்த குணத்தை மட்டும்தான்டா கொள்ளணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். என்ன சொல்லலையா அந்த அறிவுடை நம்பி வள்ளுவ பெருமான், என்ன சொல்லல. ஆனா ஒத்தனாவது அவன் சொன்னபடி கேட்கல, அது மட்டும் உறுதி. வள்ளுவன் குறளுக்கு மேல் வையகத்தில் ஒரு நூல் உண்டா? நிச்சயமா கிடையாது. நீதி, தர்மம், நியாயம் எல்லாத்தையும் அந்த பெருமகன் எப்படி நமக்கு கொடுத்திருக்கான். உடனே நீங்க நாளைக்கு திருக்குறள் வாங்கி படிக்க போறீங்களா? வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை குறளகம் போயிட்டு ஒரு போய் அவ்வளவுதான் முடியுமே தவிர. எப்படியும் இருக்கட்டும் தம்பி, நெல் வீட்டுக்கு வருது, அதுல உமி இருக்கு. உமி இருக்கேங்கிறதுனால யாராவது அரிசியை சமைச்சு சாப்பிடாத இருப்பாள? ஊதிப்பட்டு அந்த அரிசியை எடுத்துக்கிறோம் இல்லையா? காவேரி நதியிலே அழுக்கு நுர வருது, அதுக்காக அதாரானு விட்டுறாடா? நுரை நீக்கி நன்னீரை கொள்ளவில்லையா? ரோஜாப்பூ காம்புல முள்ளு இருக்குன்னு அதாரானு வேண்டாங்கிறாளா? தம்பி, நெல்லுக்கு உமி உண்டு, நீர்க்கும் முறை உண்டு, புல்லிதழ் பூவிற்கு உண்டு. அதனால சுக்ரீவன் நண்பனாகிவிட்டான். அவனிடத்துல நமக்கு என்ன லாபமோ அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் சொல்லுண்டே இருந்துச்சியே. சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்க்கிறார். ததோ ராமோ மகாதேஜாக ஆர்த்தம் திருஷ்டுவா ஹரீஸ்வரம். இப்படி பேசிட்டு இருந்துட்டு திரும்பி பார்க்கிறான். வாலி கைய ஓங்கியிருக்கான். இந்த ஓங்கின கை விழுந்தது. சுக்ரீவன் க்ளோஸ். ஆர்த்தம், சாக போற நிலைமையில சுக்ரீவன் இருக்கான். இத பார்த்த உடனே அங்க போய் வாலி அடிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை, நின்ன இடத்துல இருந்து அடிச்சான். இதுவே வாலிபது சமாதானம் தான். இருந்தாலும் தர்மம். வாதியும் பிரதிவாதியும் ஒத்துண்டு போனாலும் வக்கீல் விட மாட்டான். இப்போ நடக்கிறது. அம்பை எடுத்தான், அடித்தான். வாலி வட்சசி பாதிதா, வாலியினுடைய மார்புல போய் தெச்சுது. நம்முடைய மார்பில் நுழையக்கூடிய பானம் கூட ஒருவனிடம் இருக்கிறதா? ஆறுதுன்னு இந்த பானத்தை பிடுங்கி பார்க்கிறான். அந்த நாள்ல அவாவா உடைமை பேர்ல அவாவா நாமத்தை பொறிச்சு வச்சிருப்பான். அடுத்த டம்ளரை வாங்கிட்டு வந்து நம்ம நாமத்தை பொறிச்சு வச்சுக்கிறது உண்டு. ராமநாமம் எழுதியிருக்கிறது. எந்த ராமநாமம்? மும்மைசால் உலகுக்கு எல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தானே இம்மையே
எழுமை நோய்க்கும் மருந்தினை இராமா என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான். நாராயணாய என்பதிலே உயிர் எழுத்து ரா, நமச்சிவாய என்பதிலே உயிர் எழுத்துமா. இந்த இரண்டும் சேர்ந்து ராமா என்றாயிற்று. அதுதான் காசியிலே சிவபெருமான் இறந்து விழுகின்றவர்கள் செவியிலே உபதேசிக்கிற தாரக மந்திரம். பார்வதி அம்மையார் கேட்டாரே சிவபெருமானை பார்த்து, கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதைர் நித்யம் சோதுவிச்சாம்யகம் பிரபு. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. என்ன அழகிய சகஸ்ர நாம தத்துல்யம் ராம நாம வரான என்றானே. கபீர்தாஸ் காலத்துல கபீர்தாஸ் வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான். கபீர்தாசர் இருக்காரா? அவருக்கு 7 வயசுல ஒரு புள்ள. அப்பா இல்லை, கடைக்கு போயிருக்கார். என்ன விஷயம்? இல்லை, வயல்வெளியில மேய்ஞ்சிட்டு இருந்த மாட்டு மேல கல் எறிஞ்ச செத்து கொடுத்து கோஹத்தி பண்ணிவிட்டேன். அதுக்கு என்ன பிராயசித்தம் பண்ணணும்னு அவர்கிட்ட கேட்டுன்னு போலான்னு வந்தேன்னா. அப்ப இஸ்லாமானவர்கள் இந்துக்கள் சாஸ்திரத்துல சந்தேகம் கேட்கிற அளவுக்கு இருந்திருக்கான்னு தெரியுது. புரியுதா? இதுக்கு அப்பா வேணுமா? நானே சொல்றேன், ராமா ராமா ராமான்னு 3 தடவை சொல்லு போ. இந்த குழந்தை சொல்லிடுச்சு. இவன் சொல்லிவிட்டு வந்தான். வர வேளை கபீரை பார்க்குறேன். விஷயத்தை சொன்னான். கபீர் அழுதான். ஏன் அழுதுனான்? முட்டாப்பைய, அவன் சொன்னதே கேட்டு சொல்லிவிட்டியடா. உன் பாவத்தை போக்குறதுக்கு 3 ராமநாமம் வேணுமா? ராமான்னு ஒரு தடவை சொன்னா போறாதா? ராமநாம பெருமையே கெடுத்து விட்டான். என்ன மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை ராமநாமத்தை சொல்றவாளுக்கு என்ன கொடுப்பான்? தன்னையே கொடுப்பான். இதுக்கு மேல என்ன வேணும்? குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படும் துயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா என்னும் நாமம் அல்லவா? இந்த நாமத்தை பார்க்கறான். இதுக்கு நிறைய இருக்கு. இப்படி ராமநாமத்தை பார்த்துட்டே இருக்கான். ராமன் வாலி அருகே வருகிறான். ராமன் நாமாவுக்கு என்ன பெருமைன்னா இங்கே சொல்லிட்டான். நாமாவை பார்த்தா உடனே நாமத்துக்கு உடையவன் பக்கத்துல வந்துட்டான். ராமான்னு சொன்னா ராமனே நம்ம பக்கத்துக்கு வந்துடுவான். அப்படி பக்கத்துக்கு வந்துட்டான். வாலி அப்படி மழுங்கிய கண்ணொலியோட ராமனை பார்க்கணும்னு தலை தூக்குறான். மணி 9:15 தாண்டி விட்டது. ஆகையால் நாளை கான்ட்ரவர்சி சப்ஜெக்ட் வாலி மோட்சம், அதோட சுந்தரகாண்ட துவக்கம் யாவரும் அனுபவிக்க எழுந்திருக என்று பிரார்த்தித்து நிற்கிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்பய சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபூமாய மங்களம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதிந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு.